என்ன சிஸ்டர் வெளியே போலீஸ் ஜீப் சத்தம் கேக்குது? ஐயோ வரா போலீஸ் ஆபீசர் வரா. என்ன துர்கா இப்பதான் போன அதுக்குள்ள வந்துட்ட? தேவிமாக்கு ஸ்கூல் லீவு, உனக்கு ஸ்டேஷன் லீவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன சிஸ்டர் இது? இப்பதான் நம்ம நாக்ஸ் மாப்பிள்ளைய கூட்டிட்டு போனா கழுகுக்கு மூக்குல வெறுத்த மாதிரி துர்கா அவதரிக்கிறா. என்ன சிஸ்டர் பண்றது? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. இவ விஷயம் தெரிஞ்சு வந்திருக்காளா இல்ல வேற எதுக்காவது வந்திருக்காளான்னு தெரியலையே. எல்லாம் கவர்மெண்ட் ஆபீஸ் மாதிரி போலீஸ் ஸ்டேஷனும் லீவ் விட்டா நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? இப்பவே நிறைய குற்றவாளிங்க போலீஸுக்கும் கோர்ட்டுக்கும் டிமிக்கி கொடுத்துட்டு நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. சிஸ்டர் உங்களதான் சொல்ற அவ. நீ சொல்றது கரெக்ட் தான் துர்கா. அம்மா நீ ஏதாவது மறந்து வச்சிட்டியா? ஐயோ ஆமா நான் ஒரு முக்கியமான ஃபைல மறந்துட்டேன், அத போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ போச்சு சிஸ்டர், மாட்டீங்க. சிஸ்டர் அவ்வளவுதான் போச்சு சிஸ்டர். துர்கா பாடிக்கு போய் அங்க மயக்கத்துல இருக்கிற தேவிய பாத்துட்டான்னு வச்சுக்கங்க, நம்மளோட மொத்த பிளான் சொதப்பலாயிடும். என்ன பண்றது சிஸ்டர்? இரு சும்மா புலம்பாத. ஐயோ மாட்டின சிஸ்டர். துர்கா இந்த ஃபைல பாரு. ஆமா ஹாசினி, இந்த ஃபைல் தான். எங்க இருந்துச்சு? டிவி கிட்ட இருந்துச்சு. ஓ சரி, தேங்க்ஸ் ஹாசினி, நான் கிளம்புறேன். அப்பாடா இப்போதைக்கு தப்பிச்சிட்டோம். பாத்து என்னாச்சு? கால் தடுக்குது துர்கா. நீ அப்படியெல்லாம் ஒண்ணு கிளம்ப வேண்டாம், ஒரு நிமிஷம் வந்து உட்காந்துட்டு போலாம். ஐயோ பரவாயில்ல ஹாசினி. அட நீ வா துர்கா, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போலாம் வா. ஐயோ ஹலோ சூர்யா, இங்க டவர் கிடைக்கல சூர்யா. இரு நான் பேசிட்டு வரேன். சரி. ஹலோ ஹலோ அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு தான் சூர்யாவை கூட்டிட்டு வந்திருக்கேன். சீக்கிரமா வந்துருவோம், நீங்க கவலைப்படாதீங்க. ஏய் நீ என் தேவியம்மாவே கிடையாது. தேவியம்மா என் கண்ணு முன்னாடி பெட்ல தூங்கிட்டு இருக்காங்க. ஓ நீ வீட்டுக்கு வந்துட்டியா? அன்னைக்கு எங்க அம்மா உருவத்துல வந்து என் ஹஸ்பண்ட் சார கோயிலுக்கு கூட்டிட்டு போன நாகம் தானே நீ. இப்ப தேவியம்மா உருவத்துல வந்து என் ஹஸ்பண்ட் சார கூப்பிட்டு போயிருக்க. ஆமா, நான் இச்சாதாரி நாகம் தான். நான் உன் புருஷன் உயிரை எடுத்துதான் என் புருஷனுக்கு உயிர் கொடுக்க போறேன். வேணாம், சொன்னா கேளு, நீ தப்பு பண்ற. தப்பு பண்ணது நான் இல்ல, உன்னோட புருஷன். அவன் பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். அவன் கையில நீ கட்டி இருக்கிற கயிறை கலட்ட வச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் உயிரை எடுக்க போறேன். முடிஞ்சா நீ வந்து அவன் உயிரை காப்பாத்திக்கோ. வேணாம், அவரை விட்டுடு, ஒண்ணு பண்ணாத. ஹலோ ஹலோ, இனிமேல் நீ போன் பண்ணாலும் லைன் கிடைக்காது.
சரி சரி பயப்படாத. ஐயோ சூர்யா, என்னை காப்பாத்து. உன் கையில கட்டி இருக்கிற கயிறை கழட்டி வீசு. அப்பதான் உன்னால உள்ள வர முடியும். என்னை காப்பாத்த முடியும். எது? கயிறை கழட்டி வீசணுமா? ஆமா சூர்யா, அந்த கயிறு உன் கையில இருக்கிற வரைக்கும் சூர்யா உன்னால இந்த நெருப்புக்குள்ள வர முடியாது. கழட்டி வீசு. என்னாச்சு துர்கா? தயவு செஞ்சு இந்த தாயத்தை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் கழட்டிடாதீங்க. யார் சொன்னாலும் கழட்டாதீங்க. நீ நார்மலாவே இல்லையே, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஐயோ சூர்யா, சீக்கிரம் அதை கழட்டி வீசு. சரி சரி பயப்படாத. தெய்வமா